நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 22ஆம் தேதியான இன்னைக்கு உலகெங்கும் உள்ள கிறிஸ்துவர்களால் மகதலேனா மரியாள் திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த நாள் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். கத்தோலிக்க திருச்சபையில இவருடைய நினைவு நாள் ஒரு சாதாரண நினைவு நாளாக மட்டுமே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா 2016ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் இவருடைய வழிபாட்டு நாளை திருவிழா என்ற உத்தியோகபூர்வ நிலைக்கு உயர்த்தி திருத்தூதர்களுக்கு இணையான மரியாதையை வழங்கினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அதை முதலில் கண்ட சாட்சியாகவும் சீடர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவித்தவராகவும் இருப்பதால இவர் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று போற்றப்படுகிறார். மனம் மாறிய பாவிகள், தியான வாழ்வு வாழ்பவர்கள், மருந்தாளர்கள் மற்றும் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு இவர் பாதுகாவலராக கருதப்படுகிறார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு புனித மகதலேனா மரியாள் ஆலயங்களில் இந்த ஜூலை 22ஆம் தேதியை ஒட்டி 9 நாட்கள் நவநாள் ஜபங்கள் மற்றும் கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 22ஆம் தேதியான இன்னைக்கு உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்களால மகதலேனா மரியாள் திருவிழா எதனால கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை உருவாக்கிய மாபெரும் இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் தயாரிப்பாளரான CV ஸ்ரீதர் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1933ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. ஸ்ரீதர் அவர்கள் சித்ராலயா என்ற புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு 3 மொழிகள்லையும் கிட்டத்தட்ட 60 திரைப்படங்களுக்கு மேலாக இவங்க இயக்கியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சித்தாமூர் கிராமத்துல பிறந்திருக்காங்க ஸ்ரீதர் அவர்கள். பள்ளி பருவத்திலேயே நாடகங்களை எழுதி மேடைகள்ல அரங்கேற்ற தொடங்கியிருக்காங்க. தொடக்கத்துல மாமன் மகள், அமர தீபம், உத்தம புத்திரன் போன்ற சூப்பர் ஹிட் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. 1959 வெளியான கல்யாண பரிசு திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படம் 25 வாரங்களுக்கும் மேலா ஓடி வெள்ளி விழா கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில முக்கோண காதல் கதைகளுக்கான புதிய இலக்கணத்தை எழுதியிருக்கிறாரு ஸ்ரீதர் அவர்கள். அதுவரை இருந்த மிக நீண்ட அடுக்குமொழி பேச்சுகளை மாற்றி அன்றாட வாழ்க்கையில மக்கள் பேசக்கூடிய எளிய யதார்த்தமான வசன நடையை தமிழ் சினிமாவில அறிமுகப்படுத்தினது ஸ்ரீதர் அவர்கள் தான். காதலை மிக உன்னதமாகவும் அதே சமயம் நாகரிகமாகவும் கையாண்டதால இவரை தமிழ் திரையுலகம் காதல் இயக்குனர் அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க. இவர் இயக்கிய நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படிங்கிற திரைப்படத்துல காதலுக்கும் கடமைக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தை ஒரே செட்டுக்குள்ள நேர்த்தியா படம் பிடிச்சு சாதனை படைச்சிருப்பாரு ஸ்ரீதர் அவர்கள். தமிழ் சினிமாவின் எக்காலத்திற்குமான மிக சிறந்த நகைச்சுவை காவியம் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படம், நாகேஷ், பாலையா இடையேயான கதை சொல்லும் காட்சி இன்னைக்கு வரைக்கும் உலக பிரசித்தி பெற்ற காட்சி அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற திரைப்படம் மறுபிறவி கதையை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட மிக வித்தியாசமான த்ரில்லர் திரைப்படமாகும். அதே மாதிரி இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற திரைப்படம் கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகிய 2 பெரும் நட்சத்திரங்களையும் இணைச்சு அடுத்த தலைமுறைக்கான நவீன காதலை இயக்கி பெரும் வெற்றி கண்டவர்தான் ஸ்ரீதர் அவர்கள். நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக ஜனாதிபதியின் வெள்ளி பதக்கத்தை பெற்றிருக்கிறாரு. இந்திய சினிமாவுக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றி இந்திய அரசு இவருடைய உருவம் பொதித்த சிறப்பு அஞ்சல் தலையை 2013ஆம் ஆண்டு வெளியிட்டு கௌரவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய திரைப்பயணத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலத்தில் இருந்தே 1970கள் வரைக்கும் தன் அசாத்திய நடிப்பால திரையுலகை ஆண்ட ஒரு மாபெரும் பழம்பெரும் நடிகரான TS பாலையா அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க TS பாலையா அவர்கள். வில்லன், குணச்சித்திரம், நகைச்சுவை அப்படின்னு எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதுல தன்னோட தனித்துவமான உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பால முத்திரை பதிச்ச பன்முக கலைஞர் தான்
டி.எஸ். பாலையா அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள சிறுவைகுண்டத்துல பிறந்திருக்காங்க. இளம் வயதிலேயே படிப்பை விட நாடகத்துல ஆர்வம் காட்டின இவரு ஜெகத்நாத ஐயர் நாடக கம்பெனி, நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை நாடக குழு மற்றும் மதுரை தேவிபால வினோத சங்கீத சபா ஆகியவற்றில இணைஞ்சு தீவிரமா நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறாரு டி.எஸ். பாலையா அவர்கள். 1936ஆம் ஆண்டு எல்லைசார் டங்கன் இயக்கத்துல வெளியான சதி லீலாவதி திரைப்படம் மூலமா வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு டி.எஸ். பாலையா அவர்கள். தொடக்க காலத்துல அம்பிகாபதி, மதுரை வீரன், புதுமை பித்தன் போன்ற பல படங்கள்ல மிரட்டலான வில்லனா நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாரு. 1954 வெளியான ரத்த கண்ணீர் திரைப்படத்துல எம்.ஆர். ராதாவோட இணைஞ்சு இவர் செய்த குணச்சித்திர நடிப்பு இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா முன்னணி நகைச்சுவை நடிகராகவும் உருவெடுத்திருக்காரு டி.எஸ். பாலையா அவர்கள். இவரோட பையன் ஜூனியர் பாலையா அவர்களும் தமிழ் சினிமாவில ஒரு சிறந்த குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை நடிகரா பல இடங்கள்ல பணியாற்றி இருக்கிறாங்க. திருவிளையாடல் படத்துல ஹேமநாத பாகவதரா வந்து தன்னோட அசாத்திய கர்வத்தையும், அதுக்கப்புறமா டி.எம். சௌந்தரராஜனோட பாடலை கேட்டு தன்னோட கர்வம் அடங்கக்கூடிய இடத்தையும் அபாரமா நடிச்சு காட்டியிருப்பாரு டி.எஸ். பாலையா அவர்கள். ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு வரைக்கும் இவரோட முக பாவனைகளுக்காகவே ரசிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் சி.வி. ஸ்ரீதரோட காதலிக்க நேரமில்லை படத்துல விஸ்வநாதன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நாகேஷ் கிட்ட கதை கேட்கக்கூடிய காட்சி, டி.எம். சௌந்தரராஜனோட போன்ல பேசக்கூடிய காட்சியும் திரையரங்கையே சிரிக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி கணேசனோட மாமனாரா பாகப்பிரிவினை படத்துல வந்து நெகட்டிவ் கலந்த குணச்சித்திர வேடத்துல அசத்தியிருப்பாரு டி.எஸ். பாலையா அவர்கள். டி.எஸ். பாலையா அவர்கள் தன்னோட 57வது வயதுல 1972ஆம் ஆண்டுல காலமாயிருக்கிறாங்க. தமிழ் சினிமா வரலாற்றுல வில்லனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் ஒரே நேரத்துல உச்சம் தொட்ட மிக சில நடிகர்கள்ல டி.எஸ். பாலையாவும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா டி.எஸ். பாலையா அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.